நாம் கசகசா என்கிற சூரணத்தை கொண்டு வாயு கோளாறுகளுக்கான அற்புதமான ஓர் தீநீரை தயாரித்து அவற்றை எப்படி சாப்பிட்டால் அந்த நோய் தீரும் என்கிற செய்முறையை பார்த்தோம். இப்பொழுது அதே சூரணத்தை கொண்டு சிறுவர்களுக்கு வந்தால் அந்த நோயை எவ்வாறு விரட்டி கொள்ளலாம் என்கிற துணை மருத்துவத்தை பார்க்கலாம். ஏனென்றால் சிறுவர்கள் தீநீராக தந்தால் சாப்பிட மாட்டார்கள். அவர்களுக்கு தேனோடு சேர்த்து தந்தால் மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். தேனோடு சாப்பிடும்போது இந்த மருந்துகளின் கலவையினுடைய ரசாயன மாற்றம் ஏற்பட்டு இரட்டிப்பு பலன் தரும் என்பதால் நாம் தேனையும் நாம் அரைத்து வைத்த கசகசா சூரணத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, எந்த ஒரு சூரணத்தையும் நாம் சாப்பிடும் பொழுது 3 வகையான இலைகளில் மட்டுமே நாம் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அதில் உள்ள மருந்துகளின் பண்புகள் பூரணமாக நமக்கு வேலை செய்யும். அந்த வகையில் வெற்றிலை, வாழை இலை, அரச இலை இவற்றில் ஏதேனும் ஒரு இலை கிடைத்தால் அந்த இலையில் சூரணத்தை வைத்து தேன் விட்டு நன்றாக குழைத்து நாவால் நக்கி சாப்பிட்டால் மிகுந்த நற்பலன்கள் ஏற்படும் என்பதால் நாம் வெற்றிலையும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது சூரணத்தில் இருந்து 2 கிராம் அளவிற்கு எடுக்க வேண்டும். இரண்டு கிராம் சூரணத்தில் அரை தேக்கரண்டி அளவிற்கு தேன் சேர்த்து குழைக்க வேண்டும். மிக அற்புதமான இந்த கசகசா சூரணத்தை நாம் வெற்றிலையில் 2 கிராம் அளவிற்கு வைத்து அதனுடன் தேன் சேர்த்து வைத்துள்ளோம். நன்றாக குழைத்து வைத்துள்ளோம். சிறு குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு, பெரிய குழந்தைகள் என்றால் அவர்களுக்கும் தேனில் குழைத்த இந்த சூரணத்தை நண்பகல் வேளையில் மட்டும், காலை அல்ல மாலை வேண்டாம், நண்பகல் வேளையில் மட்டும் உணவு உண்பதற்கு முன்பாக இவ்வாறு நாம் செய்து கொடுத்து வந்தோமானால் படிப்படியாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாயு கோளாறுகள் நீங்கி வயிறு உப்பசங்களும் தீர்ந்துவிடும். அற்புதமான இந்த மருத்துவத்தை, மிக எளிமையான இந்த மருத்துவத்தை நீங்களும் பயன்படுத்தலாம். சிறு குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு இருந்தால் அவர்களுக்கும் இந்த சூரணத்தை தந்து நோயில்லாமல் நீங்கள் வாழ வைக்கலாம். நோயில்லாமல் வாழ இந்த சூரணத்தை சாப்பிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.